இந்த சிங்கப்பூர் மலேசியா இருக்குல்ல, இந்த சிங்கப்பூர் மலேசியா வந்து வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ், தீண்டப்படாத நகரங்கள். அப்படி இருந்த நகரத்தை ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு உருவாக்குனான்னா ஒரே ஒரு தலைவன் பாரு. அவன் யாருன்னு பாரு. இவன் யார் தெரியுதா? லீ குவான் யூனும் மாபெரும் தலைவன். பெரும் கனவு கொண்டு தன் ஒற்றை அவன் சிந்தனையால் அந்த நாட்டை செதுக்கினான். சிங்கப்பூரை உன்னுடைய நாட்டில் ஒரு மாவட்ட அளவு தான் அது, உன் மாநிலத்தில். இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியிலே, மருத்துவத்திலே, ஊழல் அஞ்சமற்ற நாடாக இருக்குன்னா அந்த ஒற்றை மகனின் மூளையில் இயங்குச்சு. அவன் ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. பாரு, அவன் refused to be cowed. We gave them the courage. To the young and to the not so old, I say, look at that horizon. Follow that rainbow. Would you mind if we stop for a while? I am calculating not in terms of the next election. I am calculating in terms of the next generation. என்ன சொல்றாரு தெரியுதா? இதை தான் நான் தமிழில் எப்படி சொல்றேன்னா, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். எனக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் முக்கியம் இல்லை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். அதை தான் ஓ மகன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறேன், அடுத்த தேர்தலை பற்றி இல்லை. அடுத்த தேர்தலில் வெற்றியடை நினைச்சிருந்தால் நான் 5000 தாரேன், இல்லை 50,000 கூட தாரேன். உனக்கு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன். சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நான் உன்னை ஏமாற்ற தயாரா இல்லை. என் ஆத்தாளையும் அப்பனையும், என் அண்ணனையும் தம்பியவும், என் பிள்ளைகளையும், என் தம்பி தங்கைகளையும் ஏமாற்ற தயாரா இல்லை. இதையெல்லாம் இந்த கொடுமைகளை மாற்ற வந்த மகன். அதனால சொராம்பார், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் எலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்ங்கிறான். In terms of the next 100 years. 100 ஆண்டுகளுக்கு என் நாட்டை எப்படி பாரு, எப்படி உருவாக்குறான் பாரு அந்த நாட்டை. அதை விட பன்மடங்கு இந்த நாட்டை நான் உருவாக்கி காட்டலை. நீ பாட்டேறான்.